வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு எப்படி, அதை தடுக்கிறது எப்படி. சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு எல்லாருமே சிறுநீரக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால இதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது மிக முக்கியம். தடுக்கிறது நல்லது. அதுக்கு சில குறிப்புகள் இருக்கு, அதை கடைபிடிச்சிங்கனாவே தடுத்துடலாம். அதுக்கு மிக முக்கியம், உங்களோட சர்க்கரையை நல்ல கட்டுப்பாடு வச்சிருக்க மாதிரியே ரத்த கொதிப்பு இருந்தால் பிளட் ப்ரெஷர் நார்மல் லெவலில் வச்சுக்கிறோம், அதுக்கு மருந்து சாப்பிடணும். உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். குறைந்தது 5லிருந்து 6 நாட்கள் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க உங்களோட மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ஆரோக்கியமான உடற்பயிற்சி, உங்களுக்கு சிக்கல் வராமல் பிரச்சனை வராத உடற்பயிற்சி பண்ணிக்கணும். 3வது, உணவு பழக்கம். சர்க்கரை உணவில் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆரோக்கியமான காய்கறிகள், நீர்ச்சத்து இருக்கிற, நார்ச்சத்து அதிகம் இருக்க காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு வராமல் தடுக்கும். கொழுப்பு சத்து மிக மிக குறைவாக இருக்கணும். ரத்தத்தில் கொழுப்பும் செக் பண்ணிட்டு கொழுப்பு குறைய மாத்திரைகளும் சாப்பிடணும். இது எல்லாத்த விட மிக முக்கியம், சிறுநீரில் நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு இருக்கான்னு பரிசோதனை வருடம் ஒரு முறை பண்ணிக்கணும். ரத்தத்தில் யூரியா, கிரியாட்டினின், HbA1c, வயிறு ஒரு ஸ்கேன், அதாவது கிட்னி, மற்றபடி சிறுநீர் பை, சிறுநீரக குழாய்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. சர்க்கரை நோயினால மட்டும் இல்லாமல் சிறுநீரில் கிருமி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது மிக நல்லது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கிருமி தொற்று வந்துட்டா ஆறுறதுக்கும் சரியாகிறதுக்கும் நீண்ட நாட்கள் ஆகலாம். சரியான வைத்தியம் பண்ணிக்கணும். ஸோ அதனால சிறுநீர் தொற்று வராமல் இருக்கணும். கல் அப்படிங்கிற சிறுநீர் கற்கள் இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு வருடம் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கிறது மிக அவசியம். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியமான உணவு திட்டம், சரியான மாத்திரைகள், இது தொடர்ந்து சாப்பிட்ருந்தீங்கன்னாவே சிறுநீரக பாதிப்பு வராமல் தடுக்கலாம். வர்றதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிக்கலாம். நீண்ட நாட்கள் நல்ல ஆரோக்கியமான மருந்துகள் இப்போ வந்துருச்சு. சிறுநீரக பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கும், சிறுநீரகத்தில் உப்பு வெளியானா அதை சரி பண்ணுறதுக்கு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மாத்திரைகள் இப்போ வந்துருச்சு. அதை சர்க்கரை நோய் மாத்திரையோட அதையும் சாப்பிட்ருக்கப்ப சிறுநீரக பாதிப்பு வரதை தடுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணால் நாங்கள் அதை சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் கடைபிடிக்கிறது முக்கியம். சிறுநீரக பாதிப்பு வராமல் தடுக்கிறது மிக முக்கியம். பரிசோதனைகள் பண்ணாதான் சரி பண்ண முடியும். இதை பயப்படாமல் சரியான முறையில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நன்றி.